ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுநவீன் வ்ளாக் சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ஸ்டே நைட்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ சடனாக வந்து இந்தியா போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான பேக்கிங் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே நைட்டு வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்ரைடே மார்னிங் எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டு. யூஷுவலாக மலேசியா டு கொச்சின் தான் நாங்கள் எப்போவுமே வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணுவோம். ஸோ இந்த டைம் வந்து டேரெக்டாக கோயம்புத்தூரே வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து தான் வந்து புக் பண்ணோம். பட் ஆனால் கடைசி நிமிஷத்தில் அது வந்து கொஞ்சம் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பட் அதுவுமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பட் ஆனால் அங்கே ஏர்போர்ட் போனதுக்கப்புறம் இன்னுமே வந்து நிறைய ட்விஸ்ட்டெல்லாம் வந்து நடந்துச்சு. ஸோ என்னெல்லாம் வந்து நடந்துச்சு, நாங்கள் அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன். அதெல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலையும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நைட்டே வந்து எல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சிட்டோம். பெருசாக வந்து ஷாப்பிங்லாம் எதுவுமே வந்து பண்ணல. பாப்பாவுக்கு மட்டும்தான் வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கோம். எங்களுக்கு எல்லாமே வந்து அங்கேயே இருக்கும். மார்னிங் எந்திரிச்சு கிளம்பிட்டோம். ஒரு 7:15 7:30 ஆயிடுச்சு நாங்கள் மார்னிங் வந்து வீட்டை விட்டு கிளம்பும்போது. ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா 11:20 அந்த மாதிரி டைமில் வந்து மலேசியாவிலேருந்து ஃப்ளைட்டு. ஸோ நாங்கள் வந்து எப்படியும் ஒரு 2 hours முன்னாடியே வந்து அங்கே ஏர்போர்ட்டில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் செக்கிங் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ 7:30லேருந்து 8:30 9:30 அங்கே ரீச் ஆகிட்டோம்னாலே வந்து ஓகேவாக இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சோம். பட் ஆனால் வந்து மார்னிங் டைமில் வந்து பயங்கரமாக டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நார்மலாகவே வந்து இங்கே எப்போ மழை பெய்யுது, எப்போ வந்து டிராஃபிக் ஜாம் ஆகுது அப்படின்னே வந்து தெரியாது. சப்போஸ் மழை பெஞ்சு டிராஃபிக் ஜாமோ இல்லை நார்மலாக டிராஃபிக் ஜாம் ஆனாலே வந்து இங்கே கிளியர் ஆகுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம கேபில் போனோம்னா டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா 7 o'clock அப்படிங்கும்போது எல்லோரும் ஆஃபீஸ் போகிற டைம், அந்த பீக் ஹவர்ஸில் வந்து கண்டிப்பாக டிராஃபிக் ஜாம் இருக்கும். நார்மலாகவே வந்து இங்கே கேஎல்லேருந்து அங்கே ஏர்போர்ட் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 hour ஆகும், இல்லைனா வந்து 1 hour 15 minutes ஆகும். சப்போஸ் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னா அதை வர வந்து லேட் ஆயிரும். நாங்கள் வந்து 1 hourக்குள்ளே போயிடணும் அப்படின்னு தான் வந்து கேல்குலேட் பண்ணியிருந்தோம். சப்போஸ் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்தில் நாங்கள் வந்து கேப் புக் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ரெயின்லேயே வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கேஎல்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா எங்கேயுமே வந்து ஸ்டாப் ஆகாது. ஸோ டேரெக்டாக நமக்கு வந்து டெர்மினல் 1 டெர்மினல் 2ல் தான் வந்து ஸ்டாப் ஆகும். நாங்கள் பார்த்திங்கன்னா டெர்மினல் 2க்கு போகணும். நாங்கள் கரெக்டாக ட்ரெயின் ஏறும்போது 8:05 அந்த மாதிரி டைமில் வந்து ஏறினோம். 8:40 அப்படிங்கும்போதெல்லாம் நாங்கள் வந்து ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ எங்கேயுமே வந்து ஸ்டாப் ஆகாமல் நமக்கு வந்து ஒரு 30 minutesலேயே நமக்கு வந்து ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயிடலாம். ட்ரெயினில் வந்தங்காட்டி நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துவிட்டோம். ஸோ வந்தோடனேயுமே வந்து டக்கு டக்குன்னு வந்து செக்இன் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் வந்து லக்கேஜ் எதுவுமே வந்து கொண்டு போகல. வெறும் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் வந்து கொண்டு போயிருந்தோம். ஸோ அதையுமே வந்து ஷோல்டர் பேக் மட்டும் வந்து வச்சுட்டு ஹேண்ட் லக்கேஜையுமே நாங்கள் வந்து செக்இன் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா, இங்கே மலேசியா டு எங்களுக்கு டேரெக்டாக வந்து கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் எடுத்துக்கிற மாதிரி வந்து நாங்கள் வந்து செக்இன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஏர்போர்ட்லேயே வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் வந்து இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். அதாவது ரிங்கெட்ஸை வந்து சிங்கப்பூர் டாலருக்கு வந்து கொஞ்சம் வந்து மாற்றி வச்சிட்டோம். ஏன் சிங்கப்பூர் டாலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணதே அப்படி தான் வந்து பண்ணியிருந்தோம். என்னென்னா மலேசியா டு சிங்கப்பூர், சிங்கப்பூர் டு கோயம்புத்தூர் அப்படி மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஃப்ளைட் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே வந்து நான் சொன்னிருந்த மாதிரி மலேசியா டு கொச்சின் தான் வந்து பண்ணுவோம். ஸோ ஆனால் மலேசியாவிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து டேரக்ட் ஃப்ளைட் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்து மலேசியா டு கொச்சின் வந்து பண்ணுவோம். கொச்சின்லேருந்து யாராவது வீட்டிலேருந்து வந்து கூப்பிட்டு வந்துக்குவாங்க. ஸோ கொச்சின்லேருந்து பொள்ளாச்சி வரதுக்கே வந்து 3 to 4 hours ஆகும் எப்போவுமே. சரி, இந்த டைம் வந்து கோயம்புத்தூர் போயிட்டோம்னா நமக்கு வந்து பக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து தான் நிறைய பக்கம் பார்த்து எங்களுக்கு கடைசியாக பார்த்திங்கன்னா மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர், ஸோ சிங்கப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் இந்த மாதிரி தான் வந்து ஃப்ளைட் கிடச்சிச்சு. அப்படி தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி புக் பண்ணங்காட்டி எங்களுக்கு என்னெல்லாம் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து போக போக வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா செக்இன் முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து இமிக்ரேஷன் போய் வந்து பார்க்கணும். இல்லையே, கீழே தான் இருக்குது. சரி வா, நம்மளும் போகலாம் ஏரோப்ளேனில். ஆரிக்காவுக்கு வந்து ஏரோப்ளேன் அப்படின்னா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ மேலே போகும்போதே அவள் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி ஏரோப்ளேன் அப்படின்னு வந்து கத்துவா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்குள்ளே நிறைய ஏரோப்ளேன்ஸ் வந்து அந்த லேனில் நின்றுட்டு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே வந்து அவள் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு இங்கே வந்து நம்ம வந்து இமிக்ரேஷனுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ போகிற வண்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏர்போர்ட்டில் இருக்கும். அதாவது ஏஜ்டு பர்சன்ஸு, இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸு, கிட்ஸ் வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி முடியாதவங்க, நடக்க முடியாதவங்கெல்லாம் அந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணி நமக்கு வந்து இமிக்ரேஷன் வரைக்கும் நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த வண்டி. போகலாமா ஏரோப்ளேனில்? எங்கே போகலாம்? ஏரோப்ளேனில் எங்கே போகிறோம்? எந்த ஊருக்கு? இந்தியா போகிறோம்.
நாங்கள் வந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ டைம் வந்து 10 தான் ஆயிருந்துச்சு. சரி 3 பேருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம். நான் வந்து வீட்டிலேருந்தே ஓட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். ஸோ யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸில் வந்து கொண்டு வந்துட்டோம்னா நாங்கள் அதை வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே வந்து பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். ஸோ நாங்களும் சாப்பிட்டு பாப்பாவுக்கும் வந்து ஓட்ஸே வந்து கொடுத்துட்டேன். ஸோ அந்த இடத்துல நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இடத்துல பார்த்திங்கன்னா எதுக்கு வச்சுருந்தாங்க அப்படின்லாம் வந்து தெரியல. பட் 1 மில்லியன் ரிங்கெட்ஸில் வந்து அமௌண்ட் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோ அமௌண்ட் அந்த இடத்துல ஏர்போர்ட்டில் வந்து வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படி வந்து பார்க்குறேன். பார்க்கும்போது அந்த அருணாச்சலம் மூவியில் வந்து பணத்தை கட்டுக்கட்டாக வந்து வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு இமிக்ரேஷன்லாம் வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து ஃப்ளைட்க்கு வந்து போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ளைட்குள்ளே போகிற அந்த பிரிட்ஜ் தான் வந்து நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். என்னது தங்க? ஃப்ளைட் ஏரோப்ளைன் போலாமா? தாரிகா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா. ஒவ்வொரு ஃப்ளைட்டையும் வந்து பார்க்கும்போது அம்மா ஏரோப்ளைன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து காமிச்சிட்டே இருந்தா. ஸோ அந்தளவுக்கு அவள் வந்து எக்ஸைட்டடாக இருந்தா ஃப்ளைட்டில் வந்து போகிறதுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணும்போது அவளுக்கு வந்து பெருசாக வந்து தெரியலை. இப்போ தான் வந்து ஒவ்வொன்றும் வந்து தெரியுது, அவளுக்கு வந்து விவரம் புரியுது. ஸோ அதனால் அவள் கொஞ்சம் வந்து எக்ஸைட்டடாக இருந்தால் நாங்கள் வந்து ஏரோப்ளைனில் போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு. ஸோ நாங்களும் வந்து ஃப்ளைட்க்கு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து 11:10 ஆச்சு. நாங்கள் வந்து மலேசியா டு சிங்கப்பூர் அந்த ஃப்ளைட்டில் தான் வந்து போகிறோம். நானுமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து டே டைமில் அந்த ஃப்ளைட்டில் இருந்து அந்த வியூ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஆசை. ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து எப்போவுமே மலேசியா டு கொச்சின் போனாலும் சரி, கொச்சின்லேருந்து மலேசியா வந்தாலும் சரி, நைட் டைமில் தான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் வந்து ஃப்ளைட் வந்து அவைலபிளாக இருக்கும் மலேசியாவுக்கு. அதனால் அப்படி தான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி டே டைமில் வந்து ட்ராவல் பண்ணுறது, அந்த வியூ பார்க்கணும் அப்படின்னு வந்து ஆசை. அது வந்து நடக்க போகுது அப்படிங்கும்போது எனக்குமே வந்து ரொம்ப ஜாலியாக, நானுமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தேன். ஸோ ஒவ்வொருத்தராக வந்து பேக்லாம் வந்து செட்டில் பண்ணிவிட்டு அவங்கவுங்க சீட்டில் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் டேக் ஆஃப் ஆகுறதுக்காக. There's a light and a whistle for attracting attention. Special life vests are available for children under the age of 4. Should there be a loss of cabin pressure, oxygen mask will automatically drop from the compartment above. Pull the mask down sharply to activate the flow of oxygen. Place the mask over your nose. ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து எமர்ஜென்சி அப்படின்னா என்னெல்லாம் வந்து பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆக போகுது. ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிற டைமில் அண்ட் லேண்ட் ஆகிற டைமில் நமக்கு வந்து காது வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து வலி எடுக்கிற மாதிரி இருக்கும், அவங்களால வந்து அது என்னன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலான்னா பால் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து தண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்க வந்து சொல்ல சொல்லி அந்த வாயை வந்து ஓப்பன் பண்ணி அந்த சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த காது வலி வந்து இருக்காது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் வரும்போது லேண்ட் ஆகிற டைமில் மட்டும் அவளுக்கு வந்து காது வலியாகி அவள் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதனால் இந்த டைம் என்ன பண்ணேன் அப்படின்னா அவளையவே வந்து, ஏன்னா இப்போ நான் வந்து சொன்னேன்னா அவளுக்கு வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கா, அதனால் அவளை வந்து அப்பப்போ இடையில எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆகிற டைமில் அவளையுமே வந்து சொல்லுன்னு வந்து நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அவளுமே வந்து சொன்னங்காட்டி இந்த டைம் வந்து அழுகலை. ஸோ அந்த டே ஃபுல்லாகவே வந்து அவள் லேண்ட் ஆகுறதுக்கோ இல்லை வந்து டேக் ஆஃப் ஆகுறதுக்குமே வந்து காது வலிக்கு வந்து அழுகலை. அதனால் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கிட்ஸோடு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி ஒரு 5 to 10 minutes ஆக போகுது. ஸோ அந்த 5 to 10 minutesக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகுது. நமக்கு விண்டோ சீட் கிட்டே இருக்கங்காட்டி நல்லா வந்து மிஸ்ட்டு வந்து தெரியுது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த க்ளவுட்ஸு அந்த மிஸ்ட் எல்லாமே நம்ம விண்டோ கிட்ட வந்து இருக்குது.
ஸோ சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருக்குது. எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, மேகம் எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் அங்கங்கே அப்படியே வந்து பஞ்சு மாதிரி வந்து இருக்குது. எப்படி எந்த சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்னு தான் வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்க்குறக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்படி வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஸோ டே டைமில் வந்தங்காட்டி என்னாலேயும் வந்து இதை வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. நானும் தாரிகாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து ஃப்ளைட்டில் வந்து போயிட்டுருந்தோம். நாங்கள் பயந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாரிகா வந்து ஃப்ளைட்டில் வந்து ரொம்ப என்கேஜிங்காக வச்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இப்போல்லாம். ஸோ அவளுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசித்தோம். சரி எல்லோரும் பண்ணுற மாதிரி யூஷுவலாக கார்ட்டூன்ஸ் ஏதாவது வந்து மொபைலில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு அதை வந்து போட்டோன்னா பேசாமல் வந்து பார்த்துக்குவா அப்படின்னு தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து தேவையே படல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நமக்கு ஃப்ளைட்டில் வந்து முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வந்து நிறைய புக்ஸ் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அவளுக்கு வந்து புக்ஸை வந்து பார்க்குறது, அந்த பிக்சர்ஸ் பார்க்குறதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வச்சு அவள் வந்து அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு காமிச்சு எனக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தா. ஸோ இது என்ன இது என்னன்னு கேட்டு நானுமே வந்து அவளை வந்து ரொம்ப என்கேஜிங்காக வச்சுருந்தேன். ஸோ ஃப்ளைட்டில் நாங்கள் வந்து சிங்கப்பூர் ட்ராவல் பண்ணும்போதாக இருக்கட்டும், ஸோ சிங்கப்பூர் டு கோயம்புத்தூர் வந்து ட்ராவல் பண்ணும்போதாக இருக்கட்டும், அந்த 4 மணி நேரம் 6 மணி நேரமே நாங்கள் அவளுக்கு வந்து ஃபோனே வந்து காமிக்கல. அவளுமே வேறு எந்த சோர்ஸுமே வந்து எங்ககிட்ட வந்து கேட்கல. அவள் பாட்டுக்கு உட்காந்து அவள் பாட்டுக்கு அந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு எங்கள் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருந்தா. ஸோ அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து பயந்துட்டு இருந்தோம் எப்படி அவளை வந்து ஃப்ளைட்டில் வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவளை வந்து நிஜமாலுமே வந்து ஃப்ளைட்டில் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளைட்குள்ளே இருந்து வெளியில் பார்க்கும்போது இன்னுமே வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. அந்த ஐஸ் அந்த மாதிரி வந்து ஃபீலாக இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளைட் அப்படின்னா வந்து பிடிக்கும். பட் அதுவே வந்து 3 ஹார்ஸ் 4 ஹார்ஸ்க்கு மேலே வந்து ஒரே இடத்துல அப்படியே வந்து உட்காந்துட்டு போகிறது வந்து நிஜமாலுமே எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நைட் டைமில் பார்த்திங்கன்னா வெளியில் எதுவுமே வந்து தெரியாது. அங்கங்கே லைட்ஸ் மட்டும்தான் தெரியும். சில டைம் அதுவுமே வந்து தெரியாது. பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா டே டைமில் போகிறங்காட்டி அங்கங்கே வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து வியூ தெரியுது. ஸோ ஒரு இடத்துல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறங்காட்டி எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அதே மாதிரி இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் தான். ஸோ 1 ஹவர் அப்படிங்கும்போது ஷார்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி வியூஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது அது வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரிப் வந்து நிஜமாலுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடல்கிட்ட வந்து போயிட்டுருக்கோம். அப்படியே நல்லா வந்து மிஸ்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ விண்டோ கிட்ட எல்லாமே வந்து நல்லா மிஸ்ட் ஃபார்ம் ஆகுது. அங்கே எல்லாமே நிறைய போட்டு நிறைய ஷிப் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம லேண்ட் ஆகிற டைமும் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா 12:20 ஆச்சு. நம்ம வந்து மலேசியாவிலேருந்து கிளம்பும்போது 11:15 அந்த மாதிரி டைமில் வந்து கிளம்புனோம். ஸோ 1 ஹவர்லேயே நம்ம வந்து சிங்கப்பூர் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ சிங்கப்பூர் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பில்டிங்ஸாக இருக்குது. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 3 பேருமே வந்து சிங்கப்பூர் வரோம். ஸோ ஃபஸ்ட்டு எங்களோட கண்ட்ரி நாங்கள் விசிட் பண்ணது பார்த்திங்கன்னா மலேசியா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் தான் வந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே பெருசாக எதுவும் வந்து சுற்றி பார்க்குறதுக்காக நாங்கள் வரல. ஸோ எங்களோட டிரான்சிட் வந்து சிங்கப்பூர் நாங்கள் வந்து சூஸ் பண்ணங்காட்டி இங்கே வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட். ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள் இங்கே தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனேயுமே வந்து பசிச்சிருச்சு. ஏன்னா காலையில் ஏர்லி மார்னிங் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து சாப்பிட்டோம். சரி ஃபஸ்ட்டு போய் வந்து ஏதாவது லன்ச் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து மற்றது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தமிழ் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து சர்ச் பண்ணோம். ஒரு 2-3 ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுதான் அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து ஷாப்ஸ் தான். எல்லாமே வந்து ரொம்ப ஹை கிளாஸ் அண்ட் ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஷாப்ஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஏர்போர்ட் மாதிரியே வந்து ஃபீல் இல்லை. ஒரு மால்குள்ளே இருக்கிற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ மலேசியாவில் பார்த்திங்கன்னா KL1 KL2 இந்த மாதிரி 2 தான் வந்து இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா டெர்மினல் 1 2 3 4 வரைக்கும் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இந்த ஏர்போர்ட் வந்து ரொம்ப வந்து பெருசாக இருக்குது. ஸோ நான் ஷாப்ஸ் எல்லாமே பார்க்குறேன். பார்த்திங்கன்னா அவ்வளோ யூனிக்காக எல்லாமே வந்து ரொம்ப கிளாஸியான ஷாப்ஸாக வந்து வச்சுருக்காங்க.
பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் இதெல்லாம் வந்து வரப்போகுது. அதனால் அங்கே எல்லா ஷாப்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி வச்சு அந்த கிறிஸ்மஸ்க்கான டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து ரெட் அண்ட் ஒயிட்டில் வந்து இருந்துச்சு. அண்ட் ட்ரீலாம் வச்சு சூப்பராக வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஃபுட் கோர்ட் வந்து வந்தோம். ஸோ அங்கே ஃபுட் கோர்ட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து சைனீஸ் மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே வந்து நான் வெஜிடேரியனாக இருந்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா வெஜிடேரியன். ஸோ சப்வே அதுக்கப்புறம் வந்து காவேரி இந்தியன் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஆப்ஷன் தான் வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ அதில் அந்த காவேரி ரெஸ்டாரண்ட்டில் தான் நானும் பாப்பாவும் வந்து ரோஸ்ட் மாதிரி வந்து சாப்பிட்டோம். ஸோ நவீன் வந்து அங்கே இருக்கிற ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ அதோட பேர் எனக்கு வந்து மறந்துருச்சு. ஸோ நாங்கள் வந்து அங்கே தான் வந்து சாப்பிட்டோம். நார்மலாகவே வந்து எல்லா ஏர்போர்ட்லேயுமே கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பிளெயின் ரோஸ்ட்டு ஒரு மசால் ரோஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்து சிங்கப்பூர் டாலரில் வந்து $10 வந்து இருந்துச்சு. இந்தியாவிலேருந்து போனால் எங்களுக்கு வந்து மலேசியாவே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. பட் மலேசியாவிலேருந்து அடுத்து சிங்கப்பூர் போனோம். அங்கே அதை விட வந்து காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ ஒரு தோசை பார்த்திங்கன்னா $500 $600 கொடுத்து வந்து சாப்பிட்ருக்கோம். ஸோ அதை வந்து யோசித்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சோடனே அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரோபோட் வந்து இருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ட பிளேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக அங்கே வந்து ரோபோட் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அழகாக இருந்துச்சு. இதை நம்ம பிளேஸ்க்கு அப்படியே வந்து ரவுண்ட்லேயே வரும். நம்ம வந்து டேப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து வெயிட் பண்ணும். ஸோ அதில் நம்மளோட பிளேட்ஸு பாட்டில்ஸ் இதெல்லாமே வந்து அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து லான்ச் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா நைட்டு 8 தான் வந்து ஃப்ளைட்டு. ஸோ அதனால் ஒரு 1 வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் ஏதாவது வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்து நினச்சோம். ஸோ ஏன் வந்து இவ்வளோ டைமிங் டிஃப்ரென்ஸில் வந்து நாங்கள் புக் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து நாங்கள் புக் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னா மலேசியாவிலேருந்து நாங்கள் ஈவினிங் 6 வந்து ஃப்ளைட் ஏறுற மாதிரி இருந்துச்சு. ஸோ 6 to 7:15 அந்த மாதிரி டைமில் நாங்கள் வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வந்து ரீச் ஆயிடுவோம். ஸோ சிங்கப்பூர்லேருந்தே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கேப்பில் 8:10 வந்து 8:30 வந்து எங்களுக்கு வந்து சிங்கப்பூர் டு கோயம்புத்தூர் வந்து ஃப்ளைட்டு. ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் பார்த்து வந்து புக் பண்ணது. ஸோ 6 கிளம்பி நம்ம வந்து இந்தியன் டைமுக்கே வந்து 10:45 வந்து ரீச் ஆயிடலாம். ஸோ அந்த கொச்சின் டு கோயம்புத்தூர் ட்ராவல் டிஸ்டன்ஸும் நமக்கு வந்து கம்மியாகும். சீக்கிரமாக வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறத பார்த்து தான் நாங்கள் வந்து புக் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 4 days முன்னாடி தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஃப்ரைடே நாங்கள் கிளம்புறேன்னா ஒரு 2 days அதாவது வெனஸ்டே எங்களுக்கு என்ன மெயில் வந்துச்சுன்னா டியூ டு சம் ஆப்ரேஷன் ரீசன்ஸ் யுவர் ஃப்ளைட் டைம் ஹேஸ் பீன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வந்துருந்துச்சு. ஸோ அதில் என்ன வந்துருந்துச்சுன்னா எங்களோட மலேசியா டு சிங்கப்பூர் அந்த டைமிங் மட்டும் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு வந்துருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து 6 ஈவினிங் 6 மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்து ஃப்ளைட் ஏறணும். ஸோ 7:15 அங்கே ரீச் ஆகிற மாதிரி இருக்கும் ஈவினிங். பட் ஆனால் எங்களுக்கு என்ன மாற்றிருக்காங்கன்னா 11:10 மார்னிங் 11:10 நாங்கள் மலேசியா டு சிங்கப்பூர் ஃப்ளைட் ஏறணும். 12:15 ஆஃப்டர்நூன் 12:15 நாங்கள் வந்து அங்கே ரீச் ஆயிடுவோம். ஸோ இதுதான் வந்து மாற்றிருக்காங்க. பட் ஆனால் சிங்கப்பூர் டு கோயம்புத்தூர் அந்த டைமிங் அதாவது நைட்டு 8:50 நாங்கள் வந்து சிங்கப்பூர் டு கோயம்புத்தூர் போகணும். அதை வந்து மாற்றலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 12 8:50 வரைக்கும் எங்களுக்கு வந்து நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரி டைம் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து பேசாமல் டிக்கெட் வந்து புக் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. பட் ஆனால் கேன்சல் பண்ணாலும் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாப்பாக்குமே வந்து நாங்கள் இந்த டைம் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ 3 டிக்கெட்டுமே கேன்சல் பண்ணோன்னா அமௌண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக தான் வந்து கேன்சல் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃப்ளைட்டில் தான் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணோம். பட் ஆனால் வந்து அந்த 12 to 8 வரைக்கும் நாங்கள் வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணோம், என்னெல்லாம் வந்து பண்ணோம், என்ன மிஸ்டேக் வந்து பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயில்டாக வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மேபி அதுவாக தான் வந்து இருக்கும். ஸோ மறக்காமல் அதை வந்து பாருங்கள். நாங்கள் பண்ண மிஸ்டேக்கை நீங்களும் வந்து பண்ணிடாதீங்க. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 7 ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் டின்னர் வந்து சாப்பிட்டோம். ஸோ அதே காவேரி ரெஸ்டாரண்ட்டில் தோசை வந்து சாப்பிட்டு அப்படியே இமிக்ரேஷன் வந்து போயிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து செக்இன் பண்ண வேண்டியதில்லை. அதனால் ஸ்ட்ரைட்டாக வந்து இமிக்ரேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் எப்போவுமே எந்த கேட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் போய் பார்க்கும்போது கோயம்புத்தூருக்கு வந்து ரீடைம்டு அப்படின்னு வந்து வந்துருந்துச்சு. என்னடா இது ரீடைம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அதே கேட் வந்து பார்த்திங்கன்னா சி கேட் வந்து போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும்போது ரீடைம் அப்படின்னு தான் வந்து அங்கேயும் வந்து போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லி அங்கேயே ஒரு 1/2 hour வந்து நாங்கள் வெயிட் பண்ணோம். ஸோ 8 மேலேயே ஆயிடுச்சு. அப்போவுமே வந்து ரீடைம் அப்படின்னு தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இனி வந்து மறுபடியும் வந்து இமிக்ரேஷன் எல்லாருமே வந்து முடிச்சு மறுபடியும் வந்து ஃப்ளைட் எடுக்கிறது வந்து இம்பாசிபிள் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக இன்னும் வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வெயிட் பண்ணி ஒரு 8:30 8:40 அப்படிங்கும்போது ரீடைம் வந்து போட்டது பார்த்திங்கன்னா 10:50 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து 2 hours வந்து டிலே ஆயிடுச்சு. எங்களுக்கு என்னடா பண்ணுறது
பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எப்போவுமே வந்து நாங்கள் ஏர் ஏஷியாவில் தான் வந்து புக் பண்ணுவோம். ஸோ இந்த டைம் சீக்கிரமாக வந்து போயிடலாம், இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஸ்காட்டில் வந்து புக் பண்ணோம். ஸோ நவீனுக்கு ஏன்டா இதில் வந்து புக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா, அதே கோயம்புத்தூர் வர அக்கா என்ன சொன்னாங்கன்னா, நான் இப்போ வரைக்குமே அதில் தான் வந்து வந்துட்டுருக்கேன், இந்த மாதிரி ஒரு நாள் கூட வந்து ப்ராப்ளம் ஆனதில்லை, ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் புக் பண்ண டைமா இல்லை என்ன அப்படின்னு தெரியல. கிட்டத்தட்ட நாங்கள் 7 மணிக்கு வந்து வீட்டிலேருந்து கிளம்புனது. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 9க்கு மேலே ஆயிடுச்சு. இன்னுமே வந்து நாங்கள் ஏர்போர்ட்டில் தான் வந்து இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யாராவது வந்து ஸ்காட்டில் வந்து புக் பண்ணியிருக்கீங்களா, அது எப்படி ப்ராப்பராக இருக்குமா, இல்லை எப்போவுமே இந்த மாதிரி டிலே அந்த மாதிரி ரீடைம்டு ஏதாவது வந்து பண்ணுவாங்களா அப்படிங்கிறதே எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அது எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து புக் பண்ணுறதுக்கு வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. என்னாச்சு? சாமி கும்பிட்றியா? எதுக்கு? இனிமேல் இங்கே வருவியா? 10:45க்கெல்லாம் வந்து டேக் ஆஃப் அப்படின்னு வந்து ரீஷெட்யூலில் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் 10:20 வரைக்குமே நாங்கள் வந்து வெளியில் செக்இனில் தான், இமிக்ரேஷனில் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் 20 மினிட்ஸில் கண்டிப்பாக வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகாது. ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கோம். கடகடன் இனி இமிக்ரேஷன் இவங்க எல்லாத்துக்கும் முடிச்சு ஃப்ளைட்டில் போய் டேக் ஆஃப் ஆகிறது வந்து கண்டிப்பாக வந்து முடியாது. ஸோ எங்களை மாதிரியே எல்லாருமே வந்து பயங்கர கடுப்பாக இருந்தாங்க. ஏன்னா அங்கே இமிக்ரேஷன்லேயுமே வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து 2 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து டிலே ஆயிடுச்சு. அப்போ கொஞ்சம் கடன்னு வந்து பார்த்துருந்தாங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஓகேவாக இருந்திருக்கும். பட் அந்த ப்ராசஸும் ஸ்லோவாக இருந்தங்காட்டி எல்லாருமே எங்களை மாதிரியே தான் வந்து கடுப்பாக இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக எல்லாத்துக்கும் வந்து செக்இன் பண்ணி 10 அப்படிங்கும்போது நாங்கள் வந்து ஃப்ளைட்குள்ளே வந்துட்டோம். ஸோ ஃப்ளைட்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ரீடைம் ஆனதுக்கு, அதுக்கு டிலே ஆனதுக்கெல்லாம் வந்து காம்பன்சேஷனாக ஒரு பேக்கெட் வந்து கொடுத்தாங்க. ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு ப்ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சிப்ஸ் பேக்கெட், இந்த மாதிரி ஐஸ் வைக்கிற மாதிரி ஒரு பேக்கெட் வந்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து கொடுக்காமையே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியன். ஸோ இனி பார்த்திங்கன்னா டைம் வந்து 11:30 ஆயிடுச்சு. ஒரு 4 ஹவர்ஸ் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணோம் கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிறதுக்கு. ஸோ பயங்கரமான மழை, நைட் டைம் எதுவுமே 1:00 அப்படிங்கும்போது நாங்கள் வந்து கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆனோம். ஸோ இந்த டைம் எங்களோட ஜேர்னி, எங்களோட ட்ராவல் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கடுப்பாக தான் வந்து போச்சு. இருந்தாலும் ஊருக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.